ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் ப்ரெட்டும் வெங்காயமும் வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய ஈஸியான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். தாராளமாக இது ஒரு 2 பேருக்கு போதுமான ஸ்நாக்ஸ் நமக்கு கிடைக்குங்க. ஃபஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் இந்த 3 ஸ்லைஸ் ப்ரெட்டையும் பிச்சு போட்டுக்கலாம். இது சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாங்க. டேஸ்டியாகவே இருக்கும், எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது 3ஐயும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இது 3ஐயும் மட்டும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், நைஸாக அரைப்பட்டு இருக்குது. பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா நமக்கு அரைப்பட்டுருக்கு. ப்ரெட்டும் நல்லா தூளாயிருச்சு. இப்போ நாம் அரைச்ச பேஸ்ட்டை எல்லாம் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நாம் வெங்காயம் சேர்த்து அரைச்சதால் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். அதனால் கை வச்சு கொஞ்சமாக உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்க்கும்போது கை வச்சு நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 சிட்டிகை பெருங்காய பவுடர், தேவையான அளவு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இதெல்லாம் போட்டு ஒரு தடவை கை வச்சு கலந்து விட்டுக்கலாம். உப்பு எல்லா இடமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கேரட்டு, குடை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து செஞ்சால் கூட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா சேர்க்காமல் வெங்காயம் மட்டும் கூட சேர்த்து செஞ்சாலும் டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். நாம் பக்கோடா எல்லாம் போடுற அளவுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கலந்துடாதீங்க, தெளித்து விட்டு கலந்துக்கோங்க. நமக்கு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி தான் தேவைப்படும். எல்லா பக்கமும் நல்லா அழுத்தி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த பதத்தில் தான் இருக்கணும். கையில் இந்த மாதிரி எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் கிறிஸ்பியாக எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ நாம் பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்ல சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். இந்த ப்ரெட் பக்கோடா போடுறதுக்கு நீளமாக வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வெங்காயத்தை அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு பொன்னிறம் வந்ததும் இதை நம்ம எடுத்துக்கலாம். நாம் போட்டதுக்கப்புறமா 1 நிமிஷம் ஆனதும் நம்ம எல்லாத்தையும் ஒரு தடவை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம்தான் ஆகுங்க. நாம் கடலை மாவு, அரிசி மாவு மட்டும் போட்டு செய்யும்போது அதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். எல்லா சைடுமே நல்ல பொன்னிறம் வந்ததும் வெளியே எடுத்துருங்க. இப்போ நமக்கு எண்ணெயே குடிக்காமல் ரொம்ப சூப்பரான சுவையான ப்ரெட் பக்கோடா நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது டொமேட்டோ கெச்சப்போடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் ப்ரெட் இருந்துச்சுன்னா இன்றைக்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.